Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakaksaluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த டாபிக்ல on Guru அப்படிங்கிற டாபிக்ல பல நாட்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக் சூத்ரா குரு அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய மிக முக்கியமான சூத்ரா குருவோட படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தை நம்ம எப்படி வீட்டுல பயன்படுத்தணும், எங்க நம்ம வைக்கணும் அந்த படத்தை, இது தொடர்புடைய செய்தி. இது நம்ம பொறுமையா படிக்கலாம். Displaying the teacher's picture. Number 1. Place the photo of the guru on the east wall, not facing the east wall. 2. The photo of the guru must always be higher than your head when standing, sitting or lying down. Then you will receive the blessings. 3. If the photo of the guru is low, you receive no blessings. 4. Place the photo of the guru above your head. 5. Cover the photo of the guru with silk, so other people will not send negative energy to the photo. இந்த சூத்ரால குருவோட படத்தை நம்ம வீட்டுல இல்ல ஆபீஸ்ல எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படிங்கறதுக்கான செய்முறை விளக்கங்கள், எங்கெல்லாம் நீங்க என்னெல்லாம் செய்யணும் அந்த படத்தை வச்சுட்டு இதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக மாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல மிக முக்கியமான சொன்ன முதல் செய்தி என்னது, குருவோட படத்தை கிழக்கு செவர்ல நம்ம வைக்கணும். கிழக்கு செவர் அப்படின்னா இதுல கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிழக்கு பார்த்த செவரா இல்ல கிழக்குல இருக்கக்கூடிய செவரா அப்படி கேட்பாங்க. கிழக்கு அப்படின்னா எது கிழக்குன்னு சொல்றீங்க? சூரியன் எங்க உதிக்குதோ அந்த இடத்த கிழக்குன்னு சொல்றீங்க. அப்ப சூரியன் எந்த பக்கத்துல உதிக்குது அப்படின்னா இதுதான் கிழக்கு, இல்லையா? சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவரு, இப்ப நான் பாக்குறது சூரியனை நான் பாக்குறேன்னா இந்த செவர் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இந்த செவருக்கு பின்னாடி இருக்கு. சோ அப்போ இந்த செவர் இது கிழக்கு செவர். இந்த செவர்ல தான் நம்ம படம் வைக்கணும். ஓகே, நம்ம பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி படங்கள் வைப்பாங்க. அப்படின்னா வெஸ்ட் வால்ல வைப்பாங்க, ரைட்? இப்ப நான் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கேன். அப்ப ஆக்சுவலா படம் இந்த இடத்துல இருக்கணும், ரைட்? அப்ப நீங்க கேட்கலாம், எதுக்கு பின்னாடி வச்சிருக்கீங்க? நான் பின்னாடியும் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு மாஸ்டர் படம் பார்க்கணுங்கிறதுக்காக. இங்க அதை விட பெரிய படம் வச்சிருக்கேன் நான். சரி, அப்போ மாஸ்டரோட படம் இங்க ஒண்ணு இருக்கு. சோ கிழக்க பார்த்த செவர்ல மாஸ்டர் படம் இருக்கு. அதை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப நான் பார்க்கறது கிழக்கு, இந்த இடத்துல மாஸ்டர் படம் வைக்கணும். கோவில்ல பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம வெஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க, சூரியன் எந்த திசையில உதிக்குதோ அந்த திசை கிழக்கு. சோ அந்த செவர்ல நீங்க வைங்க. அப்ப நீங்க எப்படி பாப்பீங்க? நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி நினைப்பீங்க. இது எது ரைட்டு தப்பு அந்த டாபிக்ல போறதா இருந்தா நம்ம தனியா ஒரு சூத்திரம் பண்ணணும். அதுக்கு தனியா ஒரு 10-15 minutes நம்ம அதுக்கு ஒதுக்கணும். இப்போதைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம குறிச்சுக்கலாம். இந்த சூத்ராவோட பலன்கள் ரெண்டாவது ஒரு வீடியோவா கூட நம்ம பண்ணிடலாம். ஓகே, சோ நம்பர் 1, கிழக்கு செவர்ல குருவோட படம். கிராண்ட் மாஸ்டரோட படம்னா கிராண்ட் மாஸ்டரோட படம் நம்ம ஸ்கூல்ல குரு கிராண்ட் மாஸ்டர், அவங்களுடைய படத்தை கிழக்கு வால்ல வச்சுப்பீங்க. ரெண்டாவது, நீங்க வைக்கும் போது உங்க தலைக்கு மேல குருவோட படம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது ரெண்டாவது செய்தி. தலைக்கு மேலனா எப்படி சார்? நீங்க நிக்கிற மாதிரி இருந்தா, உட்கார்ந்து இருக்கிற மாதிரியா, எந்த இடத்துல இருக்கும் போது தலைக்கு மேல எப்படி இருந்தாலும், சப்போஸ் நீங்க தியானம் பண்ற ரூம்ல இருக்கீங்க, தியானம் பண்ணும்போது நீங்க தலையில உட்காந்து தியானம் பண்ணுவீங்க. அப்போ உங்க படம் தலைக்கு மேல இருக்கணும். அப்ப நீங்க ஏஞ்சி நின்னீங்கன்னா மாஸ்டர் படம் உங்க தலைக்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லையா? அது தியானம் பண்ணக்கூடிய ரூம்ல இருந்ததுன்னா நீங்க தியானம் பண்ணும் போது ஆல்ரெடி போய் உட்கார்ந்துருவீங்க தரையில, அந்த இடத்துல சேர் எதுவும் போட மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க ஹால்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹால்ல அதே அளவுல வச்சீங்கன்னா நீங்க சேர் போட்டீங்கன்னா மாஸ்டர் படம் உங்களுக்கு கீழே இருக்குன்னா அது தவறாகுது. அப்ப என்ன பண்ணலாம், உட்காரும் போது தலைக்கு மேல இருக்க மாதிரி இருக்கு, ஆனா நிக்கும் போது தலையோட கீழே இருக்குன்னா அது அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அப்போ நீங்க நிக்கிற இடமாவே வச்சுக்கோங்க, கிழக்கு வால்ல நீங்க நிக்கும் போது உங்க தலைக்கு மேல கிராண்ட் மாஸ்டர் படம் இருக்கிற மாதிரி,
அப்படின்னா நீங்க பார்க்கும்போது கண்ணை அண்ணாந்து பாக்குற மாதிரி, அவங்க கண்ணை பார்க்கும்போது மாஸ்டரோட கண்ணை, அவர் குருவோட கண்ணை பார்க்கும்போது நீங்க மேல் நோக்கி பாக்குற மாதிரி இருக்கிற மாதிரி. ரைட், இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, குருவோட படம் உங்க தலைக்கு கீழே இருந்ததுன்னா you will not receive the blessing சொல்லிட்டாங்க. நேற்று இந்த சூத்ரா படிக்கும் போது நம்ம வீட்டுல எல்லா படமும் குருவோட படம் மாட்டி வச்சிருக்க எல்லா படமும் நம்ம நின்னோம்னா குருவோட தலை மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு படம் நான் கலட்டி வச்சிருப்பேன் இல்லையா, அந்த கலட்டி வச்சிருக்க படம் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல நான் வச்சிருந்தேன். அப்படி பார்த்தோம்னா நான் நின்னோம்னா அந்த படம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சூத்ரா நேற்றே நான் பண்றதா இருந்தது, ஆனா அதை நிறுத்திட்டேன். அப்ப என்ன பண்ணேன்னா அந்த படத்தை எடுத்து தனியா நான் படுத்த மாதிரி வச்சுட்டேன். ஒண்ணு நான் படம்னு வச்சோம்னா அதை மாற்றுற மாதிரி, அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேல இல்லாம தனியா வச்சுக்கோங்க. பத்திரமான தூய்மையான இடத்துல வச்சுக்கோங்க. இந்த சூத்திர படிச்ச உடனே எனக்கு அந்த கரெக்ஷன் உடனே செய்யணும் அப்படின்னு தோணுதுனால நேற்று அந்த சூத்திர பண்றதுக்கு முன்னாடி அதை மாத்திட்டு அப்புறம் நான் இன்னைக்கு பண்றேன். அப்போ குருவோட படம் தலைக்கு மேலதான் இருக்கணும். குருவோட படம் தலைக்கு கீழே இருந்ததுன்னா குருட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி வராது அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. ரைட், சோ 3 ஆச்சு. 4வது செய்தி, குருவோட படத்தை உங்க தலைக்கு மேல இருக்கிற மாதிரியே வைங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் சார் 3 வாட்டி சொன்னாங்க, பட் இது ரிமைண்டர் மாதிரி சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. 5வது செய்தி மிக முக்கியமானது. இதுல குறிப்பா இப்ப கிராண்ட் மாஸ்டரோட படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க அவங்களுடைய குருமாக்களுடைய படம் ஏதாவது வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அண்ணன் தம்பி 2-3 பேர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குருவை கூட அவங்க ஃபாலோ பண்ணலாம். சோ ஒருத்தரோட குருவை இன்னொருத்தர் குறை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்க வேற ஏதாவது சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு நெகட்டிவ் கர்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கிராண்ட்மாஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த குருவோட படத்தை ஒரு சில்க் கிளாத் மூலமா மூடிடுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படின்னா மத்த நேரம் யாரும் இல்லாத நேரத்துல நீங்க அந்த படத்தை திறந்து வச்சிடலாம். மத்தவங்க யாராவது வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த படத்தை நீங்க ஒரு சில்க் கிளாத் வச்சு மூடிடுங்க. மாசம் நேர்ல இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல ஒரு சில்க் கிளாத் இருந்ததுன்னா அந்த சில்க் கிளாத் வச்சு மூடிடுங்க. இதுக்கு ஸ்பெசிபிக்கா அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, தெரியாம அந்த படத்தை பார்த்து யாராவது குறை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி பட்டு திரும்பி பவுன்ஸ் ஆகும்போது மிக அதிகமா நெகட்டிவா ஏதாவது அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க குடும்பத்தாரர், தெரிஞ்சவங்க, பழகினவங்க, அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்தி. மிக சக்தி வாய்ந்த குருமாக்கள் படம் வைக்கும் போது சரியான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல இப்ப சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளோடு நம்ம வச்சோம்னா அது நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. ரைட், விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.